இந்த கடைசி நேரத்தில் மார்க் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதி பார்ப்பதை விட என்னென்ன சாப்டர்லாம் படிக்காமல் இருக்கிறீங்களோ அதை உட்கார்ந்து படிப்பது என்பது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேரண்ட் கேட்டாங்க, சார் ஃபிசிக்ஸ் முதல்ல எடுத்து எழுதணுமா, கெமிஸ்ட்ரி முதல்ல எடுத்து எழுதணுமா, அல்லது மேத்தமெட்டிக்ஸை முதல்ல எடுத்து எழுதணுமான்னு. நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே சப்ஜெக்ட்டுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, கொஸ்டினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கேள்வியா, 10 ஷிஃப்ட்டுக்கு 250 கேள்வி. அந்த 250 கேள்விகளில் எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு, அப்போது அல்டிமேட் இம்பார்ட்டன்ஸ் சாப்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்கிற, நல்லா கேட்டுக்கோங்க. அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், JEE மெயின் 2026 ஏப்ரல் செஷனுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்முடைய மாணவர்கள் ரொம்ப மும்மரமாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் ஜனவரியில் விட ஏப்ரலில் எப்படி அதிக பர்சன்டைல் வாங்குறது அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய மாணவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பேரண்ட்ஸுக்கும் அதை விட அதிகமாக வருது. இந்த சூழலில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கனாவே 95% மேலே கட்டாயம் வாங்கிட முடியும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் போய் நாம் உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஷினை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஈஸி மாதிரி தான் சார் இருந்துச்சு, போட்டு பார்த்தேன்னா எனக்கு ஆன்சர் வரல சார், சரி அடுத்த கொஷினுக்கு போகலான்னு பார்த்தேன், மறுபடியும் நான் போட்டு பார்த்தேன் ஆன்சர் கரெக்டாக வரல சார்னு சொல்லி லைட்டாக நம்ம இத்தனை 75 கேள்விகள் இருக்குதே, ஒருவேளை 3 மணி நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிருமோன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டப்பட்டுக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் மார்க்கை விட்டுட்டு வந்த மாணவர்கள் தான் 50%. நல்லா கேட்டுக்கோங்க, ஜென்ரலாகவே முதல்ல ஈஸி கேட்டகரி எல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும், ரெண்டாவது மாடரேட் கேட்டகரி எடுத்து எழுதணும், மூணாவது டஃப் கேட்டகரி எடுத்து எழுதணும். ஈஸி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கொஷின் பேப்பரை பார்த்த உடனேயே இந்த ஆன்சர் எனக்கு நல்லா தெரியும் சார் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஈஸி. 75 கேள்விகளில் அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 25 கேள்விகள் உங்களுக்கு ஈஸியாக கட்டாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாவே 100 மார்க் வந்துடும். ஈஸியாக ஒரு 94லேருந்து 95% நம்ம கையில் எடுத்துடலாம். 100 மார்க் வாங்கினாவே 94-95% வந்துடும். அதனால் முதல்ல ஈஸி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை படித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் படித்து பார்க்குறப்போ அது ஈஸி கேட்டகரினா அப்போவே ஆன்சர் பண்ணிடணும். ரெண்டாவது கொஷினை படிக்கிறீங்க, இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் போல் தெரியுது, மாடரேட்டாக இருக்கும் போல் தெரியுதுன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கக்கூடிய ரஃப் பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து எம் அப்படின்னு அல்லது மாடரேட் அப்படின்னு எழுதி அந்த கொஸ்டின் நம்பரை மட்டும் குறித்து வச்சுக்கணும் 2, அப்போ ஆன்சர் எழுதக்கூடாது. அப்புறம் 3வது சம பாருங்கள், 4வது கொஷினை பாருங்கள், 5வது கொஷின் பாருங்கள். ஒருவேளை 5வது கொஷின் டஃப், இது எங்கேயோ நான் படித்தது மாதிரியே இல்லையே, ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மாடரேட்டுக்கு கீழே டஃப் அப்படின்னு போட்டு 5 அப்படின்னு குறித்து வச்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டே போக போக ஈஸி கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே போகணும். மாடரேட் அப்படின்னு இருக்கிறதையும் டஃப் அப்படின்னு இருக்கிறதையும் அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். எதுக்கு சார் அப்படின்னா, ஈஸி எழுதி முடித்ததுக்கு பிறகு மாடரேட்டை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அப்போது கொஸ்டின் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை தேடிக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு 2 மாடரேட்னு குறிச்சிருக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக போய் 2 கிளிக் பண்ணி நீங்கள் சம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிறைய பேரண்ட் கேட்டாங்க, சார் ஃபிசிக்ஸ் முதல்ல எடுத்து எழுதணுமா, கெமிஸ்ட்ரி முதல்ல எடுத்து எழுதணுமா, அல்லது மேத்தமெட்டிக்ஸை முதல்ல எடுத்து எழுதணுமான்னு. நல்லா கேட்டுக்கோங்க, இங்கே சப்ஜெக்ட்டுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, கொஸ்டினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸு. முதல்ல ஈஸி, அதுக்கப்புறம் மாடரேட், அதுக்கப்புறம் டஃப் அப்படிங்கிறத எடுத்து எழுதுங்க. ஸோ தட் எந்த இடத்துலையும் உங்களுக்கு பதட்டமும் வராது, பதட்டப்பட்டுக்கிட்டு உக்காந்துருந்தால் மார்க் வராதுங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது சார் டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னு யாராச்சும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் செட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பெர்சன்டைல் கொடுப்பாங்க. அதாவது 28th மார்னிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா அந்த ஷிஃப்ட் எழுதக்கூடிய மாணவர்களுக்குள்ளே தான் போட்டி, அவர்களுக்குள்ளே தான் பெர்சன்டைல். அப்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த செட்டில் எழுதிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வருவதை விட டஃப்பான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்தால் மிக அழகாக அதிக பெர்சன்டைல் நம்மால் வாங்கி விட முடியும், கொஞ்சம் குறைவான கொஸ்டின் ஆன்சர் பண்ணாவே. அதனால் ஈஸியை விட டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வரணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா டஃப்பான கொஸ்டின் பேப்பர் வரும்பொழுது தான் நிறைய மாணவர்கள் வந்து பயந்துக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு மார்க் வாங்க முடியாதுன்னு எக்ஸாம் ஹாலில் எப்படியாச்சும் ஆன்சர் எழுதி ஜெயிக்கணுங்கிறத விட்டுட்டு நான் கஷ்டமாக போயிடுச்சு என்னால் மார்க் வாங்க முடியாதுன்னு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இன்னும் கீழே போயிடுவாங்க. அதனால் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்ததுன்னா நீங்கள் ஜாலியாயிருங்க.
ஆன்சர் எழுதுங்க, ஈஸியாக நல்ல மார்க் வாங்கிடலாம். அவ்வளோதான். இங்கே பதட்டப்படுறதுக்கான சூழல் எங்கேயுமே இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, சில நேரங்களில் கடைசி நேரம் ஆயிடுச்சு சார், நான் எந்தெந்த சாப்டரை படித்தா நான் ஓரளவுக்கு ஒரு 150 மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னா, அட்லீஸ்ட் லாஸ்ட் டைமே நாம் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை எடுத்து பார்த்துருந்தா முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னுமே அந்த வீடியோவை பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கடைசி 5 வருஷத்தோட அனாலிசிஸ் ப்ளஸ் இந்த ஜனவரி சீசனில் எப்படி கேட்டிருக்கிறாங்கள அனாலிசிஸ் எடுத்துருக்குறோம். மொத்தமாக 10 ஷிஃப்ட் வச்சாங்க. அந்த 10 ஷிஃப்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கேள்வியா, 10 ஷிஃப்ட்டுக்கு 250 கேள்வி. அந்த 250 கேள்விகளில் எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு, அப்போது அல்டிமேட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. தயவு செய்து உங்கள் ஸ்கூல்லையோ அல்லது எங்கேயாச்சும் மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னு ஃபுல் டைம் உட்காந்து எக்ஸாம் எழுதி அந்த 3 மணி நேரத்தை வீண் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். டெஸ்ட் எழுத போகாதீங்க அல்லது டெஸ்ட் எழுதாதீங்க. ஏன் தெரியுமா சார், நாமளே இன்னும் கொஞ்சம் விஷயத்தை படிக்காமல் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இது 3ஐயும் படித்தா தான் ஃபுல் போர்ஷன் கவர் ஆகுது. உங்கள் ஸ்கூலோ கோச்சிங் சென்டரோ வைக்கக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் உங்களால் எழுத முடியும். நீங்கள் படிச்சிருக்கிறதே ஏவும் பியும் தான். அவங்க ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் இந்த இடத்துல சியை படித்தாதான் ஜேஇயில் போய் ஃபுல் மார்க் வாங்க முடியும், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்கிற எழுத முடியும். ஸ்கூல் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேரண்ட்கிட்ட காமிக்கணும்ல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கிறோம்னு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கடைசி நேரத்தில் மார்க் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதி பார்ப்பதை விட என்னென்ன சாப்டர்லாம் படிக்காமல் இருக்கிறீங்களோ அதை உட்கார்ந்து படிப்பது என்பது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்காத சாப்டரை படித்து பார்த்துட்டு நீங்கள் உட்காந்து அந்த சாப்டரில் கடைசி வருடங்களில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டு கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பரீட்சை எழுதுறதில் படிக்காமல் இருக்கக்கூடிய சாப்டர் படிக்கிறது. படிக்காமல் இருக்கக்கூடிய சாப்டர் படிக்கிறதுன்னு எவ்வளோ நேரம் சார் படிக்கணும்? காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கணும். சாப்பிட்றது அது இதுன்னு போக டோட்டல் 24 ஹவர்ஸ்னால் 17 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா அடுத்த 10 நாள்லேயே கிட்டத்தட்ட நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடிய சாப்டரையும் படித்து அட்வான்ஸ்டு லெவல் இருக்கக்கூடிய சம்ஸ் உங்களால் சால்வ் பண்ணி பார்த்துட முடியும். நாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு வெளியே போய்கிட்டு இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இப்போவும் சொல்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸுங்க, அவங்க ஜனவரியில் 84% வாங்கியிருந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போய் பரீட்சை எழுதி பார்க்காதீங்க, படிக்காத சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி 10 நாளில் ப்ரிப்பேர் பண்ணாங்க. 92.4 வந்துச்சு. மறுபடியும் சொன்னேன், அட்வான்ஸுக்கு டைம் இருக்குது, நீ அட்வான்ஸ்டு குவாலிஃபை ஆகிட்ட. இப்போ எப்படி 17 மணி நேரம் உட்காந்து படிச்சியோ அதே போல் அடுத்த 1.5 மாதத்துக்கு உட்காந்து 17 மணி நேரம் படி ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். நவ் ஷி காட் சீட் இன் ஐஐடி மெட்ராஸ் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். அவ்வளோதான். அப்போது படிக்கிறது அப்படிங்கிறது தீவிரப்படுத்தினீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிட முடியும். அதுக்கு இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பயங்கரமாக உதவும் என்று நான் நினைக்கிறேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. 250 கேள்விகளில் சுமார் 10% கொஷின்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஆனால் நிறைய பேர் இன்னும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தொற்றுக்கவே மாட்டான். மாடரேட்டிலிருந்து டஃப் லெவல் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் ஈஸி லெவல் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணாலும் மார்க் வராது. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்பர் 1, ரே ஆப்டிக்ஸ் நம்பர் 2, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சார் நான் படிக்காமல் இருக்கிறேன், ஒருவேளை இந்த டாப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய சாப்டரை படிக்காமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு உதவ வேண்டும் என்றால் நாம் தான் தனக்கே உதவிக்கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் உங்களிடம் முன்னால் உதவ மாட்டார்கள்ங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க. ரொட்டேஷனல் மோஷன் 18 இம்பார்ட்டன்ட். அதாவது 250 கேள்விகளில் 18 கேள்விகள் ரொட்டேஷனல் மோஷனில் மட்டும் கேட்டிருக்கிறான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் 16, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் 11, மெக்கானிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் 11, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 10, தெர்மோடைனமிக்ஸ் 10, வேவ் ஆப்டிக்ஸ் 10, லாஸ் ஆஃப் மோஷன் 9, செமிகண்டக்டர்ஸ் 9, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் 8, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் 8, ஆசிலேஷன்ஸ் 8, வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் 8, கெப்பாசிட்டன்ஸ் 7, dual nature of matter 7, units and dimension 7. அட்லீஸ்ட் இந்த 7க்கு மேலே கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த சாப்டரை நீங்கள் ஒழுக்கமாக படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு 120 150 மார்க் வந்துடும். உறுதியாக NITலையோ EEEலையோ சீட் வாங்கிட முடியும். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
Thermal properties of matter 6, work power energy, alternating current, atomic physics, gravitation, experimental physics, motion in 2 dimensions, center of mass, momentum and collision, mathematics in physics, mechanical properties of solids, magnetic properties of matter. இதெல்லாம் இந்த 31 சாப்டர் இதான் ரேங்கிங். சரி, எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமான யூனிட் என்ன அப்படின்னா நம்பர் 1 எலக்ட்ரோ மேக்னட்டிசம். 2026 27 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, மொத்தம் 250. 2025 25 கேள்விகள். அப்போது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இஸ் செட் டு பி த நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் unit in physics, followed by that mechanics 1 23 questions, mechanics 2 12 questions, miscellaneous இது இல்லாமல் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு 9, மாடர்ன் ஃபிசிக்ஸில் 8, ஆப்டிக்ஸ் 12, தெர்மோடைனமிக்ஸ். அப்போ பாருங்களேன், இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக குறையவே இல்லை. இப்போ புதுசாக ஜேஇக்கு யாராச்சும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா இந்த 3 யூனிட்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாவே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட முடியும். ரைட். அதே போல் கிளாஸ் 11th வந்து பார்த்தீங்கன்னா 44% கொஸ்டின்ஸும், கிளாஸ் 12ல் 56% கொஸ்டின்ஸும் கேட்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 100% என்றால் 11th கொஞ்சம் குறைவாகவும் 12th அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் இயரும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நோட் நல்லா பார்த்துக்கோங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ் ரிமைன்ஸ் எ ஸ்கோரிங் யூனிட் ஈவன் இஃப் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ் சீம் லோயர், கம்பைன்டு தே ஃபார்ம் ஏ டாப் டயர் வெயிட்டேஜ். அப்போது இந்த இடத்துல வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸையும் கொஞ்சம் கல்லில் பார்த்துக்கோங்க. இதில் நாங்கள் அனலைசிஸ் பண்ணுறதப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சதுன்னா, ப்ராக்டிஸ் நியூமரிக்கல்ஸ், அந்த 5 கொஸ்டின் நியூமரிக்கலில் கேட்குறான் இல்லையா, அது வந்து ரொட்டேஷன், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் அதிக கேள்விகள் கேட்டது போல் இருக்கிறது. அப்போ 5 இன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதாவது நியூமரிக்கல் ஆன்சர் டைப்புக்கு இந்த 3 சாப்டர் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிட முடியும். அடுத்ததாக வர்றது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு 21 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 250 கேள்விகளில். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் 19, அமைன்ஸ் 18, சொல்யூஷன்ஸ் 14, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் 14, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் 13, chemical kinetics 13, electrochemistry 13, periodic properties 12, hydrocarbons 12, alcohols, phenols and ethers 11, D and F block elements 11, haloalkanes and haloarones 11, thermodynamics 11, biomolecules 10, aldehydes and ketones 9, chemical equilibrium 7. இந்த 7க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 17 டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐகானிக் ஈக்குலிபிரியம், பி பிளாக் எலமெண்ட்ஸ், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பி பிளாக் எலமெண்ட்ஸ், கார்போசைக்ளிக் டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாம் உங்கள் வந்து ரேங்கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸு. வருஷமே இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு போகிறாங்க. ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக இதில் எப்படி தான் கிளாஸ் 11க்கு 45% இம்பார்ட்டன்ஸ், கிளாஸ் 12க்கு 55% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறத நான் பார்க்குறேன். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறேன்னா, இது வந்து புது டெவிலாக உருவெடுத்திருக்கு. ஏன்னா முதல்லலாம் கெமிஸ்ட்ரி தான் வந்து ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும், ஈஸியாக ஸ்கோர் வாங்கிடலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னா, கெமிஸ்ட்ரி தான் வந்து டைம் கன்சியூமர். கொஞ்சம் உங்களைய யோசிக்க வைக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்க வைக்கிறதுனா என்ன சார் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சுற்றி விட்டு கேட்கக்கூடிய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் தான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறான் டேட்டா டேபிள்ஸு, மல்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அதே போல் ரியாக்ஷன் ஸ்கீம்ஸு. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் குயிக்காக ஃபினிஷ் பண்ண விடாமல் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கெமிஸ்ட்ரியில். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்களே ஃபார்ம் பண்ணி பார்த்து படிக்கணும். டேட்டா டேபிள்ஸ் மாதிரி, மல்டி ஸ்டேட்மெண்ட்டு, ரியாக்ஷன் ஸ்கீம்ஸ் மாதிரி படிக்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் யுவர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் ஆர் ஏர்டைட் ஃபார் த நியூமெரிக்கல் செக்ஷன். சார் அந்த 5 கேள்விகளுக்கு வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியையும் கெமிக்கல் கைனெட்டிக்ஸையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு போங்க. நாம் பார்த்த வரைக்கும் கடைசி 2 வருடங்கள் இந்த நியூமெரிக்கல் ஆன்சர் டைப்புக்கு இந்த 2 தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஃபார் தட் 5 கொஸ்டின்ஸு. 5 கொஸ்டின்ஸுங்கிறது எவ்வளோ மார்க்? 20 மார்க், மறந்துடாதீங்க. ரைட். அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ் 17 கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. 3 டைமென்ஷன் ஜாமெட்ரி 15, டெஃபினட் இன்டகிரேஷன் 14, வெக்டர் அல்ஜிப்ரா 14, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து 12, பெர்முடேஷன் காம்பினேஷன் 12, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 11, ஏரியா அண்டர் கர்வ்ஸ் 10, ஃபங்க்ஷன்ஸ் 10, பைனாமியல் தியரம் 9, சர்க்கிள் 9, காம்ப்ளெக்ஸ் நம்பர் 9, ப்ராபபிலிட்டி 9, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 9, sets and relations 9, trigonometric ratios and identities 9, ellipse 8, parabola 8, continuity and differentiability 7, statistics 7, straight line 7. இந்த 7க்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், ஹைப்பர்போலா, இன்வெர்ஸ் trigonometric functions, indifferent integration, determinants, limits, trigonometric equation, basics of mathematics, differentiation. இதுதான் ranks of the chapter.
அடுத்து யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷமும் இந்த வருஷமுக்கும் பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை. அல்ஜீப்ராக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் 35, போன வருஷம் 36. கால்குலஸ் கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷம் ஒரே அளவு தான் பர்சன்டேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி ரிலை சேம், வெக்டர் ஆல்சோ ரிலை சேம், ட்ரிக்னாமெட்ரி ஆல்சோ ரிலை சேம், அதர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ 11th இங்கேயும் 47% இம்பார்ட்டன்ட், 12th வந்து 53% இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா JEE மேத் ஆஃபன் பிளெண்ட்ஸ் டாபிக்ஸ். ஒரு டாப்பிக்கோடு இன்னொரு டாப்பிக் பிளெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் differential equations mixed with AOD bar quadratic. Instead of just doing chapter wise blocks, solve mixed bag mock tests. ஸோ இதுதான் வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ வந்து நான் புதுசாக படிக்கிறேன் நினைப்பவர்களுக்கும் மார்க் எப்படி நான் நல்லா வாங்குறத நினைப்பவர்களுக்கும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பரீட்சை எழுதுறதை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து படிக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 17 மணி நேரம்னாச்சும் படிக்கணும். நம்பர் 3, சும்மா படிக்காமல் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் கொடுத்த அந்த ரேங்கிங் படி ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சு, கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், மேத்தில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், மூணையும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் லோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எடுத்து படிங்க. தட் வுட் பி வெரி வெரி ஃபைன். இது 3. 4வது, பரீட்சைகளில் போய் பதட்டப்படாமல் பரீட்சை எழுதிட்டு வாங்க. ரைட்? பதட்டப்படாமல் இருக்கணும்னா ஈஸி, மாடரேட், டஃப் அப்படின்னு எழுதணுமே தவிர சப்ஜெக்ட் வைஸும் உட்காந்துக்கிட்டு எழுதி மாட்டிக்கக்கூடாது. அதே சமயத்தில் டஃப்பான கேள்வியை முதல் ஆன்சரை எழுதிக்கிட்டும் மாட்டிக்கக்கூடாது. சைட்? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு வைங்க. இது எல்லா தமிழக மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டென்ட்டை ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேரண்ட் அப்படியே கேட்குறாங்க. ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் ஒரு JEEக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.